அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்குர்ஆன் கூறும் கதைகள். அந்த கதையோட பேர் என்ன அப்படின்னா, உலகத்தின் முதல் கொலை. சூரியன், சந்திரன் மற்றும் பூமியை படைத்த பிறகு, அல்லாஹ் ஒரு மனிதனை படைக்க வேண்டும் என்று விரும்பினான். அதற்கு மலக்குகளை அனுப்பி பல்வேறு விதமான களிமண்களை கொண்டு வரச் சொன்னான். அதை வைத்து முதல் மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். பின்பு மலக்குகளையும் ஷைத்தானையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்பு சஜ்தா செய்யச் சொன்னான். ஷைத்தான் அதை ஏற்க மறுத்தான். ஏனென்றால் அவன் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். தன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று அவரையும் அவருடைய சந்ததியினரையும் பழிவாங்குவேன் என்றும் அவர்களை வழிகெடுத்து நரகத்திற்கு கூட்டிச் செல்வேன் என்று ஷைத்தான் முடிவெடுத்தான். சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த நிலையில் மற்ற விலங்குகளோடு இருந்தார். ஆனாலும் தனிமையை உணர்ந்தார். அதனால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்காக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தார். இருவரும் சொர்க்கத்தில் இருந்த நிலையில் அல்லாஹ்வின் கட்டளையை மீறி ஷைத்தானின் வழிகேடுகளின்படி அந்த மரத்தின் பழங்களை உண்டனர். அல்லாஹ் கோபமுற்று இருவரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினார். உலக வாழ்க்கையை மேற்கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இரட்டை குழந்தைகளை பெற்றனர். அதில் ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையின் பெயர் காபில். சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இரட்டை குழந்தைகளை பெற்றனர். அதுவும் ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையின் பெயர் ஹாபில். காபில் விவசாயம் செய்து பயிர்களை வளர்த்து வந்தார். ஹாபில் ஆடுகளை மேய்த்து வந்தார். இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்தார். உலகத்தில் தோன்றிய முதல் மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பதால் அவருடைய வாரிசுகளில் இருந்தால் மணம் முடிக்க முடியும். அதனால் காபிலின் சொந்த சகோதரி ஹாபிலுக்கும் ஹாபிலின் சொந்த சகோதரி காபிலுக்கும் மணம் முடித்து வைக்க வேண்டும் என அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிவித்தார். ஆனால் காபில் அதை ஏற்க மறுத்தார். ஏனென்றால் ஹாபிலுடைய சகோதரி தனது சகோதரியை விட தோற்றத்தில் சற்று அழகு குறைவாக இருந்தார். ஆதலால் காபில் தன்னுடைய சொந்த சகோதரியை மணமுடிக்க எண்ணினார். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நாடினார். அல்லாஹ் இரண்டு பேரையும் தனக்கு ஏதேனும் ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும் மற்றும் அதில் யாருடைய தியாகத்தை நான் ஏற்றுக்கொண்டேனோ அவர்கள்தான் காபிலுடைய சகோதரியை மணமுடிக்க முடியும் என்று அல்லாஹ் தெரிவித்தான். காபில் தன்னிடம் உள்ள கெட்டுப்போன பழங்களையும் அழுகிப்போன தானியங்களையும் அல்லாஹ்வுக்கு படைத்தான். ஆனால் ஹாபில் தன்னிடம் உள்ள சிறந்த ஆட்டை அல்லாஹ்வுக்கு படைத்தான். அல்லாஹ் ஹாபிலினுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டான். முன்னொரு காலத்திலெல்லாம் வானத்திலிருந்து நெருப்பு வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட தியாகத்தின் மீது பற்றி எரியும். அப்படி நெருப்பு பற்றி எரிந்தால் அந்த தியாகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கோபமடைந்த காபில், நான் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று ஹாபிலிடம் கூறினார். அதற்கு ஹாபில், இறைவனை அஞ்சுபவர்களிடம் இருந்துதான் தியாகம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று கூறினார். மேலும் ஹாபில் கூறியதாவது, நீ என்னை கொல்வதற்காக உன் கையை நீட்டினாலும் நான் என் கையை கொண்டு உன்னை கொல்ல மாட்டேன். ஏனென்றால் அல்லாஹ்வுக்காக நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். மேலும் ஹாபில் கூறுவது, உன் பாவத்தையும் என் பாவத்தையும் நீயே சுமந்து கொண்டு நரகவாசிகளில் ஒருவனாக நீ இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என்றார். இவை அனைத்தையும் கேட்ட பின்பும் காபில் தனது சகோதரனான ஹாபிலை கொன்றுவிட்டார். கொன்றுவிட்ட சடலத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் காபில் திகைத்த போது அல்லாஹ் 2 காகங்களையும் வானத்திலிருந்து அனுப்பினார். அந்த 2 காகங்களும் வானத்தில் சண்டை போட்டுக் கொண்டனர். மேலும் அந்த ஒரு காகம் மரணித்து விட்டது. அந்த காகம் மரணித்த காகத்தை பூமியில் தோண்டி புதைத்து விட்டது. இதை கண்ட காபிலுக்கு தனது சகோதரனை எப்படி கபரில் புதைக்க வேண்டும் என்று புரிந்தது. மீண்டும் அவர் தன் செயல்களை எண்ணி வருந்தினார். இதுதான் உலகத்தில் நடந்த முதல் கொலை. இதன் மூலம் காகம் நமக்கு, அதாவது மனிதனுக்கு கபரை தோண்ட கற்றுக் கொடுத்துள்ளது. இந்த சம்பவத்தின் மூலம் ஒரு மனிதன் தனது பொறாமை, கோபம், அவசரப்படுதல், முரட்டுத்தனம், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்தல், நமக்கு கிடைக்காத வேறு எவருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற தீய எண்ணங்களை தவிர்த்து அல்லாஹ்வின் முன்னால் தூய்மையான அடியானாக வாழ்வோமாக. இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.